என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாதீங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. வினோத் ஜஸ்டிஸ். வச்சு இடிக்கிட்டோம் வச்சு மொத்தம் நானே பொறுமையை ஓட்டிட்டார. நான் வண்டி ஏய் அந்த லட்சணத்துல வீங்கிடுச்சு. அந்த லட்சணத்தில் உக்காந்து இருக்காம அதை அவுர்றா ஃபஸ்ட்டு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் தான் ஃப்ரெண்ட்லேயே நம்ம என்ன ஜஸ்டிஸ். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ பழையற்காட்டுக்கு வந்துட்டோம், தெரியுதா? சார் தான் நான் ட்ரைபாட் கொண்டு வந்துக்கிறேன்ப்பா. அதால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ட்ரைபாட் கொண்டு வந்ததால். ஸோ அவங்களுக்கு ஒவ்வொரு இதாக நான் காட்டுறேன். ஏய் முன்னாடி வராது, யாரு பின்னாடி வா. தெரியுதா? இதுதான் பழவேற்காடு மீன் சந்தை. எங்க மம்மி டாடி? கடல் காக்கா பார்க்கணுன்னா ஃபாரினில் போய் பார்க்க தேவையில்லப்பா, நம்ம பழவேற்காடு இதுலேயே பார்க்கலாம். கடல் காக்கா சொல்லுவாங்க தெரியுமா, ஃபாரினில் இருக்கிறது. அங்கே இருக்கிறதெல்லாம் கடல் காக்கா தான். அதோ என் வீட்டாளுக்குலாம் ஆளாக்காங்க. எனக்கு அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாக தெரியலப்பா, எதுவும் அந்த அளவுக்கு சுவாரஸ்யமாகவே தெரியல. ஆனால் இதுதான் பழவேற்காடு. இது இதுதான் கருவாடு. சும்மா வீடியோ எடுக்கிறோம்மா. நம்ம வந்தது, நான் பேசுறது கேட்க மாட்டே தெரிலப்பா. பிகாஸ் நான் வந்த டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி. மணிக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? கடல் கொக்கு. இது கடல் இல்லைப்பா எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், இது இவங்கள உருவாக்குனது.
இது பாம்பு என்னன்னு தெரியல. எனக்கு தெரிய வேண்டியது மீன் ஏலம் கூடும் பழவேற்காடு. கடல் காக்கா பார்க்கறாங்க பாருங்க. கடல் காக்கா தண்ணியா எந்த கலர்ல இருக்கு? அதனால 4 கிலோ எடுக்கிறதால பார்க்கலாம். கொக்கை ஒரு க்ளோஸ்அப் எடுக்கலாமா? இந்த கொக்குங்களுக்கெல்லாம் இந்த இடம் ஒரு சொர்க்கம் மாதிரின்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா அங்கே பார்த்தீங்களா இவ்வளோ மீன் சுமவத்திக்கு போட்டுக்கிறாங்க. அடப்பாவீங்களா? கருவாடு காயுதுப்பா. ஆமாம், கருவாடு காய்து தெரியுதா? சொர்க்கம் தான் இது. இதெல்லாம் வீணாக வந்தால் கருவாடாக இருந்தால் எனக்கு தெரியலையே. அடடே, மேபி கருவாடு தான் காய போட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் இருக்குது. இந்த இடத்துக்கு வந்து எனக்கு என்ன இன்ஃபர்மேஷன் தான், இங்கேருந்து ஒரு 500 மீட்டருக்கு ஆழம் இல்லை. அதுக்கு ஒரு சாட்சி காட்டவா? அங்கே பாருங்கள், தூரத்தில் ஒரு கொக்கு நடந்து போகுது பார்த்தீங்களா? இதில் ஜிம் குவாலிட்டியே சரியாலப்பா. பட் ஓகே, அங்கே ஸோ அங்கே ஒரு கொக்கு தெரியுதுல்ல, அது நடந்து போகுது அப்படின்னா இது ஆழம் இல்லை. காலில் தண்ணி நினைக்கூடாதுன்னு தான் போட்டில் சுற்றுறாங்க மட்டும் நல்லா தெரியுது அந்த கொக்கு. அது இங்கேருந்து 500 மீட்டர் இருக்கும், ஆள் இல்லாமல் நடக்குது. ரூபாப்பா. 2 பொட்டலம் எவ்வளோ? 100 ரூபா. 3 பொட்டலம் இருக்குது அதில். ஆமாம் போம்மா, 10 ரூபா கூட ஆகாதியா? வேறு வாங்கிக்கிட்டு மீனுக்கெல்லாம் வேணாம், இதே வாங்கிக்கிட்டு. ஆமா, 4 பொட்டலம் எடுத்துருக்கேன். நெச்சு 80 ரூபாம்மா. என்னம்மா நீ இங்கே தாம்மா நாங்கள் வாங்கி வரலம்மா. இல்லை, 50 ரூபா போட்டாவே அது பிச்சை இருக்காது. 6 கூருக்கு 250 ரூபா கொடுங்க. சரி, 6 கூறு அப்படியே 150 ரூபா கொடுத்துட்றேன். எவ்வளோ? 25 ரூபாயா கூரை? எங்களுக்கு கொடுக்கலையாப்பா. அப்பா, நானும் படிச்சு வச்சேன். படிச்சிருக்கியா? இல்லை, படிக்கலையே. 6 கூறு 150 ரூபா கேட்குறேன். 300 ரூபா நெச்சிரு. எல்லாமே ஒரே வேலை தானே. 50 ரூபா பேசுனா இந்த அமௌண்ட் ஒன்று அந்த அமௌண்ட் ஒன்று எதனா வாங்கணுமா? நான் இல்லை, 50 ரூபா 50 ரூபா அப்படியே 4 கூறு 50 ரூபா கொடு. இதெல்லாம் 100 ரூபா.
250 ரூபா கொண்டு 6 கூறா சரி 200 ரூபா கொடுக்குறேன் போடுமா போமா 3 போடுற போமா வெயில்ல நான் ஏப்பா நீ வேறு கூட நேற்று 6 ரூபா கட்டா சரி போடுமா 200 ரூபா கொடுத்துறேன் போடுமா இது வாங்குவியா இது வாங்குவியா பாரு ரெண்டும் போட்டு அப்படியே போடுற 250 ரூபா கொடு 200 ரூபா தான் இருக்குது போனி பாப்பா கையில் கலக்கம் இது வேறு நாங்கள் வாங்கிருக்கேன் அதுவா கல்ல கட்டி விடுறீங்க அப்படின்னு பார்த்தா இந்த கடலில் ஆழம் கம்மியாக இருக்குது அதான் எங்க ஏமா ஏ காய்கறியில் போடுறது எல்லா காய்கறி போடலாமா நீ எதுவும் செய்ய போறதில்ல கொஞ்சம் லேசாக வறுக்கணும் அதான் நானே க்ளீன் பண்ணிட்டேன் எல்லாத்தையும் நீ காய்கறியில் போட்டு அப்படியே செய்ய வேண்டியது பழவேற்காடு கருவாடு பர்ச்சேஸ் கத்திரிக்காவோ எங்கள் அப்பா வாங்குறாரு போட்டு இந்த இடத்துல இருந்து எங்களை பார்க்கலாம் நீங்கள். ஏம்மா நீ கேட்குறது உச்சாரா இது காஞ்சா 2 இப்படி தான் காய்க்கும் பச்சையிலே கழுவி பாரு அது ஒன்றுமே இல்லை இதில் அப்படியே போட்டு ஆக்கலாம் இதாகி எடுக்கணும் எதை இருக்குது இதான் குழந்தைங்களுக்கு கூட கொடுக்கலாம் 1 ஒரு 200 பச்சையில் கூட கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு சரி இது சொல்லிக்கணுமா இது சரி அது சதையாக்குன்னு பார்க்குறது தானே எல்லாமே ஒன்று தான் இது எலும்பா இருக்குதா சதையாக்குது அத்தா இது பெரிய மீன் அத்தா சொல்லிக்கணுமா இது சொல்கிற வழியே இல்லை சொல்லி அது 200 ரூபாய் தான் எது இந்த 150 ரூபா கொடு ஆறு இல்லைப்பா குடுமா எப்பா எனக்கு விலை இருந்தால் கொடுத்துருவேண்ணா குடுமா இப்போ நான் வந்து நிறைய பச்சை நானே வாங்கி உப்பு போட்டேன் 300 ரூபா பாருமா 150 2 கூரை 350 ரூபா கொடு இல்லை 2 கூறு 300 ரூபா 350 ரூபா குறைச்சிட்டேன் நான் உனக்காக வாங்கி உப்பு போட்டேண்ணா எவ்வளோ 350 ரூபா கொடுக்குண்ணா 6 மீன் 100 200 தானே வருது ஒரு கூறி 200 ரூபா 3 மீன் 200 ரூபா வந்துண்ணா 300 தரம் போடுமா எவ்வளோ நேரம் வச்சுருக்கு எவ்வளோ ஒரு மீன் 150 ரூபா விற்றேன் ஒரு நாள் காலி கொடுத்து நீ பார்க்குறேன் இது வாங்கி வச்சுறதே இல்லையோ 150 ரூபா 150 ரூபாய்க்கு வேணுமா கொடுக்கலாம்ல அதான் சாவுது மதுரா மீன் வேறு பர்சன்ட் பேசுகிறாங்க இது அங்கே எவ்வளோ நிற்குது? 350 ரூபா போமா 300 ரூபா தரமா ரொம்ப நம்ம கொடு வேலைம்மா எனக்கு கொடுத்துருவேன் சரி பாப்பா மறந்துட்டு வந்துடாத இந்த மாதம் 2 கூறு பிஸ்னஸ் பண்ணலாமாப்பா ஏமா அதோட நல்லா இருக்குமா உப்பு இல்லாத போட்டது நல்லா இருக்கும் நானே வாங்கி போய் அதே இறை வாங்குறவாங்கன்னா இறை வாங்கி நீயே சாப்பிட்டு வந்துடுறான் நீ வாங்கி போனால் ஒரு வாட்டி வச்சு சாப்பிடலாம்ல போனால் வாங்கணும் தான் என் பேசி அவன் கிட்ட வாங்கி போய் சாப்பிட்டு வாங்கி போட்டான் அப்படியா ஸோ இன்னைக்கு வீட்டை நான் எப்படி எடுத்தா எனக்கு சத்தியமாக இந்த இடத்த பற்றி எதுவும் தெரியாதுப்பா. வீட்டில் நிலத்தை பார்க்கலான்னு சொன்னாங்க, வந்தேன். அப்படியே பழவேற்காடு போகலான்னு சொன்னாங்க, அப்படியே இதுக்கும் வந்தேன். இங்கே வந்து நிறைய பேர் இதை பற்றி வீடியோ போட்டிருப்பீங்க, பட் கொஞ்சம் ரிச்சாக கிராண்டாக போட்டிருப்பீங்க. நான் ரொம்ப மொக்கையாக வீடியோ போட்டிருக்கேன். மொக்கையான நான் வந்தது 3 மணி இல்லை, 7 ஒருத்தா அதெல்லாம் எதுவும் நடக்காது. பட் அங்கே எங்கள் வீட்டில் பர்ச்சேசிங் பண்ணது நீங்கள் பார்த்துருப்பீங்க. நேரம் என்ன இருக்குது, அங்கே ஏதோ போட்டிருக்காங்க, அதை உங்களுக்கு காட்டுறேன். மேபி அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். திருவள்ளுவர் புறநகரம் மீன் மற்றும் பதிவு உரிமையாளர்கள் சரி உங்களுக்கு ரேட்டு போட்டிருக்காங்க பாருங்கள். ஓகேவா, இது யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல, இருக்கும். ஸோ வந்தது சில இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சா. ஸோ ஓகேப்பா. My name is what? My name is